அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அக்டோபர் 26 விடுதலை வீரர், பத்திரிகையாளர் கணேஷ் சங்கர் வித்யார்த்தி அவருடைய பிறந்த தினம் என்று. இலக்கியவாதியாகவும் இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 26. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல், அறிமுக தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் பதேபூர் அடுத்த ஹத்காம் கிராமத்தில் பிறந்தவர். 1890. தந்தை பள்ளி ஆசிரியர். உருது, பாரசீக மொழிகள் கற்றார். வறுமை காரணமாக உயர்கல்வி கற்க முடியவில்லை. ஆனால் தனிப்பட்ட முறையில் தானாகவே கல்வி கற்று வந்தார். பத்திரிகை துறையில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். உலக புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் நூல்களை படித்தார். ஏராளமான பத்திரிகைகளை படிப்பார். ஹமாரி ஆத்மோ சர்கதா ஹமாரி ஆத்மோ சர்கதா என்ற தனது முதல் நூலை எழுதிய போது அவருக்கு வயது 16. பல இடங்களில் வேலை கிடைத்தது. ஆனால் ஆங்கிலேய அதிகாரிகளுடன் இணக்கமாக செல்ல முடியாததால் வேலைகளை இழந்தார். இவரது திறமையை உணர்ந்த பிரபல இந்திய இலக்கியவாதி மகாவீர் பிரசாந்த் திவேதி தனது சரஸ்வதி பத்திரிகையில் இவரை சேர்த்து கொண்டார். ஓராண்டு அங்கு வேலை பார்த்த பிறகு மதன் மோகன் மாளவியாவின் அப்யுதயா பத்திரிகையில் சேர்ந்தார். பிரதாப் என்ற வார இதழை 1913 துவங்கினார். அரசியலிலும் ஆர்வம் கொண்டார். புரட்சி கருத்துக்களின் ஈடுபாடு கொண்டவர் என்பதால் காந்திஜியின் அகிம்சை கொள்கைகளை இவரால் ஏற்க முடியவில்லை. காந்திஜியை முதன்முறையாக 1916 சந்தித்ததும் தேசிய இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். விடுதலை போராட்டம், சமூக பொருளாதார புரட்சி, விவசாயிகள், ஜாதி மத பிரச்சனைகள் குறித்து தனது இதழில் எழுதினார். ஆரம்பத்தில் உருது மொழியில் எழுதி வந்தவர் பிறகு இந்தியில் எழுதினார். சரளமான எளிய நடையிலான இவரது எழுத்துக்கள் உணர்ச்சி பூர்வமாக உத்வேகம் அளிப்பவையாக இருந்தன. காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டாலும் புரட்சி வீரர்களின் தோழனாகவும் இருந்தார். அரசு நிர்வாகம், ஜாதி, உழைப்பு என எதில் அடக்குமுறை, மனிதத்தன்மையற்ற செயல் நிலவினாலும் அதற்கு எதிராக இறுதி மூச்சு வரை போரிடுவேன் என்று முழங்கினார். பல நூல்களை எழுதியிருக்கிறார். இவர் சிறந்த பேச்சாளரும் கூட. சுயாட்சி இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். ராம் பிரசாத் பிஸ்மில்லின் சுயசரிதம் மற்றும் புரட்சி வீரர்களின் கட்டுரைகளை தனது இதழில் வெளியிட்டார். புரட்சிகரமான தனது கருத்துக்களை வெளியிட்டதால் சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் இவரது இதழுக்கு தடை விதிக்கப்பட்டது. வறுமையில் வாடினார். தடை விலக்கப்பட்ட பிறகு பலரது நிதியுதவியுடன் நாளிதழாக வெளிவரத் தொடங்கியது பிரதாப். ஆங்கில அரசுக்கு எதிரான செய்திகள் வெளிவந்ததால் அரசின் எதிரியாகவே கருதப்பட்டார். மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையின் மாகல்நாள் சதுர்வேதி, பாலகிருஷ்ண சர்மா நவீன் உள்ளிட்ட பல இலக்கியவாதிகளை சந்தித்தார். உத்தரப்பிரதேச சட்டசபையின் மேலவை உறுப்பினராக 1926 முதல் 1929 வரை பணியாற்றினார். சிறந்த இலக்கியவாதி, பத்திரிகையாளர், தேசியவாதியாகவும் திகழ்ந்தார். தனது எழுத்தையே ஆயுதமாக்கி பத்திரிகை மூலம் எழுச்சி போராட்டம் நடத்தி வந்த கணேஷ் சங்கர் வித்யார்த்தி 1931 கான்பூர் கலவரத்தின் போது அப்பாவிகளை காப்பாற்றும் முயற்சியில் உயிரிழந்தார். அப்போது இவருக்கு வயது 41. இன்னைக்கு ஒரு மாபெரும் ஒரு ஆளுமை. ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 26 இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட
இந்த நாள் இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.